Hi guys, good morning. ஸோ இன்னைக்கு நியூ இயர் எனர்ஜி, தமிழ் புத்தாண்டு எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தமிழ் புத்தாண்டுக்கு எதெல்லாம் நம்ம லைஃபுக்குள்ளே என்ட்ரா போகுது, என்னென்ன எனர்ஜிஸ் என்ட்ரா ஆகுது, என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, என்ன மாதிரியான பர்சன்ஸ் உள்ள வர்றாங்க, இது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஃபினான்ஸ் எப்படி இருக்க போகுது, கெரியர் எப்படி இருக்க போகுது, எல்லாமே பார்ப்போம். வா, எடுத்தோடனே ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். கண்டிப்பாக டிவைன் இஸ் கிஃப்டிங் அஸ் வித் லாட்ஸ் ஆஃப் மணி. ஓகேயா? ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே நம்மளுக்கு நிறைய மணி கிடைக்குது. Ace of Swords, Ace of Pentacles, Ace of Swords, two aces together. Ace of Swords there is a definite identity crisis and identity shift. Identity crisis என்னன்னா, இப்போ வரைக்கும் நான் யாருன்னு நீங்கள் உணர்ந்துட்டு இருக்கீங்கல்ல, அது எல்லாமே என்னன்னு உணர்றீங்க? இன்னாரனுடைய மகள், இன்னாரனுடைய மனைவி, இல்லை இந்த குழந்தைங்களுக்கான அம்மா அப்பா, இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் ப்ளே பண்ணுற ரோல்ஸ். திஸ் இஸ் நாட் ஹூ யூ ஆர். உங்களோட இன்னர் எசன்ஸ் என்னவோ, இன்னர் ஆத்தென்டிசிட்டி என்னவோ, தட் இஸ் ஹூ யூ ஆர். அதைத்தான் இப்போ இந்த தமிழ் நியூ இயர்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர ஆரம்பிப்பீங்க. அண்ட் யூ வில் ஸ்டார்ட் ஸ்டாண்டிங் ஃபார் யுவர் ஓன் ட்ரூத் அண்ட் ஓன் ஆத்தென்டிசிட்டி. இதுக்கு மேலே யூ வில் டெஃபினெட்லி நாட் லிவ் அ செல்ஃப் பிட்ரே லைஃப். அதாவது உங்கள் மேரேஜ் லைஃப்லேருந்து வெளியே வரீங்க வரல, அதெல்லாம் செகண்டரி. மேரேஜ் லைஃப்குள்ளேயே இருந்துக்கிட்டேனாலும் திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு லிவ். ஒரே ரூஃபுக்குள்ளே கூட இருந்துட்டு உங்கள் ஒய்ஃபாக நான் பண்ண வேண்டிய எல்லா டியூட்டிஸையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுவேன். அட் தி சேம் டைம் எனக்கு பிடிச்சது தான் நான் வாழுவேன். யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் மீ டு லிவ் வாட் எவர் யூ வாண்ட் மீ டு லிவ். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இனிமேல் எனக்கு என்னோட எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் முக்கியம், எனக்கு என்னுடைய ஆத்தென்டிசிட்டி முக்கியம். அந்த ஆத்தென்டிசிட்டியை தான் நான் வாழ்க்கையாக வாழணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் தான் என்னோட நிம்மதியே தொலைஞ்சு போச்சு. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு என் நிம்மதியை தான் நான் தேடுறேன். டவர் கார்டு, என் நிம்மதியை தான் நான் தேடுறேன் அப்படின்னு. ஸோ அந்த நிம்மதி, என்னோட ஆத்தென்டிசிட்டியை நான் எந்த மாஸ்க்கும் போட்டுக்காமல், என்ன நான் பிட்ரே பண்ணிக்காமல் வாழ்கிறதுல தான் இருக்குது. அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்காக நிற்கவும் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ டவர் கார்டு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, டவர் கார்டு எப்படி சொல்கிறது, நம்ம இந்த சோஷியல் கண்டிஷனிங்கில் நம்ம பிறந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வச்சு நம்ம பிலீஃப் சிஸ்டத்தை அமைச்சிருக்கோம். ஓகேயா? புத்தியில் இருக்கக்கூடிய நாலேஜை வச்சு தான் பிலீஃப் சிஸ்டம் அமைச்சிருக்கோம். ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டமே உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பிலீஃப் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டே இருக்கனால தான் சமூகம் எதை அக்செப்ட் பண்ணுமோ அதை மட்டும்தான் வாழ முடியும். சமூகம் எதை அக்செப்ட் பண்ணாதோ அதை என்னால் வாழ முடியாதுன்னு நம்மளோட ஆத்தென்டிசிட்டியவே வாழாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பட் தட் நீ நாட் ஹாவ் டு பி ட்ரூ. இல்லை, அது சமூகம் சொல்லி கொடுத்தது தானே, அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ தான் என்ன பண்ணுறோம், எட்டர்னல் ட்ரூத்ஸ் எல்லாம் கற்றுக்குறோம், பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், யூனிவர்ஸ் எப்படி வேலை செய்யும்னு கற்றுக்குறோம், யூனிவர்சல் லாஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும்னு கற்றுக்குறோம். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு கற்றுக்குறோம். ஸோ இதெல்லாம் கற்றுக்க என்ன ஆகுது அப்படின்னா, எட்டர்னல் ட்ரூத்ஸ் நம்மளுக்குள்ளே ஆழமாக உட்கார ஆரம்பிக்குது. அப்போது சோஷியல் கண்டிஷனிங்னால என்ன பிலீஃப் சிஸ்டம் உருவாச்சோ அது அப்படியே படன்னு உடஞ்சி துகளாக தூசியாக அப்படியே கீழே பூமியாக விழுந்துருது. அதுதான் இந்த டவர் மொமெண்ட், ஆஹா மொமெண்ட், உங்களை அவேக்கன் பண்ணுறதுக்கான மொமெண்ட். இது நிஜம் கிடையாது, உன்னுடைய நிஜத்துக்காக நீ விழிச்சுக்கோ, எந்திரி. அந்த நிஜத்துக்கான ஒரு எப்படி சொல்கிறது, பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்கு. அந்த பிலீஃப் சிஸ்டம் ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருக்குங்கிற விழிப்பு நிலையை உங்களுக்கு கொடுத்து பழைய பிலீஃப் சிஸ்டத்தை அப்படியே சுக்கலாக உடைக்கிற ஒரு மொமெண்ட் தான் டவர் மொமெண்ட். இன்னும் எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டு வருதுன்னு பார்ப்போம். தமிழ் புத்தாண்டு இன்னும் எதெல்லாம் சொல்ல விரும்புது, பிரபஞ்சம் தமிழ் புத்தாண்டுல இன்னும் எதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். வா, ஜஸ்டிஸ்,
ஸோ நீங்கள் எதை பண்ணினாலும் என்ன நடந்தாலும் ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்டு. ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்டுனா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று எழுதியிருந்தா தான் ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்டு. உங்களுக்காக எது படைக்கப்பட்டிருக்கோ அது நிச்சயமாக உங்களை வந்து அடையும். இதெல்லாம் ஓகே, அக்செப்டட். அது உங்களை வந்து அடையணும்னா உங்களை நீங்கள் அது எலிஜிபிள் பண்ணியிருக்கீங்களா அடையிறதுக்கு? எனர்ஜியாக ஒன்று நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ எனக்கு இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ரியாலிட்டிலையும் இருக்குங்கிறது தான் உண்மை. ஓகேயா? எனர்ஜெட்டிக்காக நீங்கள் நினச்சிட்டீங்க, அதை கடவுள்கிட்டையும் கேட்டுட்டீங்க, அதை கடவுளும் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஆனால் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருக்கீங்களா? உங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தகுதிப்படுத்திக்கிறது எல்லாமே இந்த தமிழ் நியூ இயர்க்கு அப்புறம் வந்து நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எப்போ ரெடி ஆகுறீங்களோ, உங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆக்கிக்கிறீங்களோ, அப்போ பிரபஞ்சம் கொண்டு வந்து அழகாக உங்கள் கையில் தூக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன தெரியணும்? திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு லிவ் அப்படின்னு உங்களை பற்றின உண்மைகள் தெரியணும். உண்மைக்காக நிற்க தெரியணும். நின்னதுக்கப்புறம் அதில் பேலன்ஸ்டாக இருக்க தெரியணும். எப்பயுமே அந்த பேலன்ஸ் அண்ட் ஹார்மனிலேயே வாழ தெரியணும். இதுதான் நான் அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகக்கூடாது. பேஜ் ஆஃப் வான்ஸ். வான்ஸ்னா என்ன? வான்ஸுங்கிறது ஃபயர் எலிமெண்ட். டேம் பண்ணால் பேஷன், டேம் பண்ணலன்னா ஈகோ. ஸோ பேஜஸ் எல்லாம் யாரு? யங் அண்ட் எனர்ஜெட்டிக் எனர்ஜி இல்லையா? என்தூசியாஸ்டிக் எனர்ஜி. பேஜஸ் எல்லாமே ஒற்றன். அப்போ எல்லாத்துலேயுமே ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்போது ஏதோ ஒரு பேஷனை அவங்க கெரியராக ஸ்டார்ட் பண்ணணுன்னா கூட இதுதான் உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கா, இதை நான் கெரியராக வாழ்ந்தேன்னா என்னை எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா, டைம் அதாவது கால அவகாசம் போகிறதே தெரியாமல் நான் உழைச்சிக்கிட்டே இருந்தாலும், இஷ்டப்பட்டு உழைச்சாலும் என்னை எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா, ஒரு அந்த விஷயமே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி இன்னும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணு, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணு, இம்ப்ரூவ்ட் வெர்ஷனாக மக்களுக்கு கொடு அப்படின்னு என்னை உழைக்க வைக்குமா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பதில் தேடுறீங்க. ரவுண்ட் தி கிளாக் இந்த பிஸ்னஸ், இந்த பேஷன் நான் கெரியராக நான் ஆரம்பித்தேன்னா ரவுண்ட் தி கிளாக் எனக்கு காசு கிடைக்குமா? ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே எதை நான் வாழணுன்னாலும் இந்த பூமியில் காசு வேணும். ஸோ காசு கிடைக்குமா? இதெல்லாம் நீங்கள் உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை சிந்திக்க வைக்குது இந்த தமிழ் புத்தாண்டு. ஸோ சிந்திச்சு டெசிஷன் டிசைட் பண்ணு அப்படின்னு டெசிஷன் எடுக்க வைக்குது. இதுதான் பார்த்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அடுத்து ஏஸ் ஆஃப் கப்ஸ், அதுக்கு அடுத்து சேரியட். ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், நீ எதுக்கு ஆசைப்படுறியோ, எதையெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறியோ அது எல்லாமே பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. ஓகேயா? ஆனால் அதெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா? அதான் கொஷின். நீ எதெல்லாம் கேட்குறியோ உன்னோட பிலீஃப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த பிலீஃப் சிஸ்டத்தை, அதாவது புத்தியை வச்சு கட்டின பிலீஃப் சிஸ்டம், சோஷியல் கண்டிஷனிங்கை வச்சு கட்டின பிலீஃப் சிஸ்டத்தை பொட்டிப்படியாக உடச்சி எரிஞ்சிட்டு எட்டர்னல் பிலீஃப் சிஸ்டத்தை வச்சு அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நீ ஆசைப்படுறதெல்லாம் என் கூட சேர்ந்து நீ கோக்ரியேட் பண்ணு, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பிரபஞ்சம் யுவர் ட்ரீம் இஸ் மை கமாண்ட் அப்படின்னு ரெடியாக இருக்கு. ஓகேயா? இப்போ உங்களுக்கு இந்த ஆத்தென்டிசிட்டிக்காக நிற்கிறது, இந்த இன்டர்னல் பிலீஃப் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுது, இந்த ஜஸ்டிஸ்க்காக உங்களை எலிஜிபிள் பண்ணிக்கிறது, பிரபஞ்சத்தோட கலந்து எல்லா விஷயத்தையும் செய்ய கற்றுக்கிறது, இது எல்லாமே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுத்துருச்சு, பீஸ் ஆஃப் மைண்டை கொடுத்துருச்சு. எப்போவுமே பிரபஞ்சத்தோட கனெக்ஷன்லேயும் கம்யூனிகேஷன்லேயுமே இருக்க வைக்குது. எது ஒன்றுனாலும் நீங்கள் வெளியே போய் ஆளையே தேட போகிறது இல்லை, தேட மாட்டீங்க, தேடவும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு எமோஷனல் ஸ்டேட் வருது, லெட் இட் பி எய்தர் ஹாப்பி ஆர் லெட் இட் பி சேட், ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை யாரோட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக பிரபஞ்சத்தோடு தான் ஷேர் பண்ணுறீங்க. ஓகே? ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுது, எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கொடுக்குது. அப்படி கப்பு நிரம்பி வழியுது. எதில்? எமோஷ்னல் டிலைட்ஃபுல்னஸில். அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க, யூஆர் வெரி வெரி எமோஷ்னலி சாட்டிஸ்ஃபைட், கண்டென்ட். அதுவே அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களை இன்டர்னலாக பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கு. வெளியே இருந்து வேறு எந்த கயாஸும் உங்களை அஃபெக்ட் பண்ணவே முடியாது. இட்ஸ் அ வெரி வெரி குட் சேஞ்ச் இன் திஸ் தமிழ் நியூ இயர்.
ஓகேயா? அடுத்தது வந்து சேரியட். எங்கேயாவது ஒரு சேரியட் பேக்வர்ட்ஸ் போறத பார்த்துருக்கீங்களா? ஸோ உங்க லைஃப் ஜேர்னி அது எய்தர் லெட் இட் பி வாட் எவர் இட் இஸ், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியா இருக்கட்டும், சோல்மேட் ஜேர்னியா இருக்கட்டும், வெறும் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியா இருக்கட்டும், ஹவெவர் இட் இஸ், வாட் எவர் இட் இஸ், உங்க லைஃப் ஜேர்னி இஸ் மார்ச்சிங் ஃபார்வர்ட் வெரி ஸ்மூத்லி வித் தி ஹெல்ப் ஆஃப் டிவைன் அண்ட் ப்ரொடெக்டட் பை டிவைன் அண்ட் வித் தி ஹாப்பினஸ் கிவன் பை தி டிவைன். என்னெல்லாம் வந்துருச்சு? ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்துருச்சு, ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருச்சு, ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்துருச்சு, இன்னும் ஏஸ் ஆஃப் இன்னொன்று என்னப்பா, ஸ்வாட் வந்தாச்சு, கப் வந்தாச்சு, பென்டிக்கல் வந்தாச்சு, இன்னொன்று என்னது, பூரா மேஜர் ஆர்கானாவும் வந்துருச்சு. டவர் வந்தாச்சு, ஜஸ்டிஸ் வந்தாச்சு, சேரியட் வந்தாச்சு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்தாச்சு. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் மட்டும்தான் வரல, அதுக்கு பதில் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இவ்வளவு திஸ் இஸ் வெரி பிக் சேஞ்சஸ். நான் சொல்லும் போது உங்களுக்கு அசால்ட்டா தெரியலாம், அந்த நிகழ்வு நடக்கும்போது ரொம்ப பெரிய பெரிய மாற்றங்கள் இதெல்லாம். ஸோ எல்லாம் மேஜர் ஆர்க்கான பிரபஞ்ச நிகழ்வுகளுக்கான மாற்றங்கள். அப்பனா இதெல்லாம் கண்டிப்பா உங்க மைனர் ஆர்க்கானா ஃபுல்லா வாழ்வியல் மாற்றங்கள், மேஜர் ஆர்க்கானா ஃபுல்லா பிரபஞ்ச நிகழ்வுகளுக்கான மாற்றம். சி மெஜிஷியன், இதெல்லாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, என்ன ஆசைப்படுறீங்களோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, irrespective of whatever it is. அந்த அளவுக்கு அப்போ உங்க தகுதியை வளர்த்துக்கிறீங்க. ஓகேயா? ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் திஸ் ரீடிங். ஸோ all the cards are positive, all the cards are happy. ஸோ மெஜிஷியன் மாதிரி பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி எனக்கு இதுதான் வேணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு, see one more justice card. So definitely என்ன நடக்குது? Whatever you ask for is coming towards you. Make yourselves eligible enough to receive that. அதை நீங்க இன்னும் ரிசீவ் பண்ணலன்னா நீங்க உங்களை எலிஜிபிள் பண்ணிக்கலங்கிறது மட்டும்தான் அர்த்தமே தவிர கடவுள் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ மேக் யுவர் செல்ஃப்ஸ் எலிஜிபிள் எனஃப் டு ரிசீவ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தமிழ் புத்தாண்டுக்கான எனர்ஜி. இனி அடுத்தடுத்து என்ன எனர்ஜி வருது, பாப் அவுட் ஆகுது, நம்ம வேற என்ன ரீடிங் பண்ணலான்னு எனக்கு சஜஷன் கொடுங்க. ஸோ தட் அந்த டாபிக்லேயே நான் ரீடிங்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நானும் ரீடிங்ஸ் எல்லாம் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு எனக்கு இப்போ ஒரு ஐடியாவே வரமாட்டேங்குது எதை பற்றி பண்ணுறது. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பண்ணுவோம். ஓகே, until then bye.